ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து புதன் இப்போ லாபங்கள் வரும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்து கொஞ்சம் அடைஞ்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கும். அவர் வந்து 3 8ஆம் அதிபதியாக வரும்போது இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு மன உளைச்சலோ இல்லை நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ஐயோ அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு மன உளைச்சலோ ஒரு மன சங்கடத்தையே கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெயினாக வந்து என்னென்னா யார் எதோ சொன்னாலும் அப்படியே நம்பாமல் என்ன நடக்கும் என்ன நடந்து கொண்டதும் விசாரிச்சுட்டு கவலைப்படுங்க. விசாரிக்காமல் ஐயோ இப்படி ஆகிடுவோம் அப்படி ஆகிடும்னு கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்தை கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11 இருக்கிறது. அது 9ஆம் அதிபதியாக அவர் வரும்போது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபம் வர்றது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாச்சும் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான குரு உங்கள் 10ல் இருக்கும்பொழுது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களே கண்டிப்பாக வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அதை வந்து எப்படியாச்சும் மொபைலைஸ் பண்ணணும்னு தோணும். புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்னங்கிற எண்ணங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கைகூடி வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். பட் இதனால் வந்து குரு வந்து தொழில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் அவங்க அவசரப்படுத்தினா இப்போ வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் சூப்பராக இருக்கும். குழந்தைகள் ஒரு பெரிய லெவலில் முன்னேறது, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அது சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு புதிய வீடுகள் ஒரு சொத்து விற்று ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குறது, நிலபுலன்கள் வண்டி வாங்கினா நல்ல லாபம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான விஷயங்கள் தாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12லே இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். கை கால் குடைச்சல் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சுடுதண்ணி வச்சு குளிங்க, கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். சரி.